வணக்கம். மீண்டும் மற்றொரு நிஜாக்கள் நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். இலங்கையில் 2022ஆம் ஆண்டு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவின் ஆட்சி காலத்தில் ஏற்பட்ட பொருளாதார வீழ்ச்சியிலிருந்து படிப்படியாக மீண்டு வரும் எமது நாட்டிற்கு 2026 பிப்ரவரி 28 அன்று ஈரானின் மூலோபாய சொத்துக்கள் மீது அமெரிக்காவும் இஸ்ரேலும் இணைந்து நடத்திய இராணுவ தாக்குதலின் விளைவுகள் ஒரு புவிசார் அரசியல் அதிர்ச்சியை தூண்டியிருக்கின்றது. புவியியல் ரீதியாக தொலைவில் இருந்தாலும் எரிசக்தி சார்பு, வர்த்தக இணைப்புகள், வர்த்தக ஏற்றுமதியில் இடையூறு, வெளிநாட்டிலிருந்து அனுப்பப்படும் பணம் மற்றும் சுற்றுலா ஆகியவற்றின் மூலம் இலங்கை மத்திய கிழக்கு நாடுகளின் நிலையற்ற தன்மையினால் மீண்டும் உயிர் பெற தொடங்கிய இலங்கை தற்போது பலவீனமான பொருளாதார ஸ்திரத்தன்மைக்கு சீர்குலைக்கும் அபாயத்தை எதிர்கொண்டிருக்கின்றது. மத்திய கிழக்கில் கடந்த 28/2/2026 அன்று நடந்த அமெரிக்க இஸ்ரேல் கூட்டணிக்கும் ஈரானுக்கும் இடையே நடந்த இராணுவ தாக்குதலுக்கு பிறகு இலங்கையின் பலவீனமான பொருளாதாரத்தின் மீட்சியை கடுமையாக பாதித்துள்ளதை நாங்கள் யாவரும் அறிந்ததே. அமெரிக்காவின் ஆபரேஷன் எஃபெக்ட் பியூரி மற்றும் இஸ்ரேலின் ரோரிங் லயன் ஆகியவற்றின் கீழ் தெஹ்ரான், இஸ்மஹான் மற்றும் கோம் உள்ளிட்ட நகரங்களில் இருக்கின்ற ஈரானிய அணுசக்தி நிலையங்கள், ஏவுகணை உட்கட்டமைப்பு மற்றும் அரசியல் தலைமையகங்கள் மீது தாக்குதல்கள் நடத்தப்பட்டது. இதற்கு பதிலடியாக ஈரான் பாலிஸ்டிக் ஏவுகணைகள் மற்றும் ஆளில்லா விமானங்களை கொண்டு குவைத், கட்டார், பஹ்ரைன், சவுதி அரேபியா மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட வளைகுடா பகுதி முழுவதும் இருக்கின்ற இஸ்ரேல் மற்றும் அமெரிக்காவுடன் தொடர்புடைய சொத்துக்கள் மீது தாக்குதல் நடத்தியும் இருந்தது. இவ்வாறான பதற்றத்திற்கு மத்தியில் மத்திய கிழக்கில் ஏற்பட்டிருக்கின்ற இந்த தாக்கம் இலங்கையின் எரிசக்தி விலைகளில் முதலில் தாக்கத்தை ஏற்படுத்தியும் இருக்கின்றது. உலகளாவிய எண்ணெய் விலைகள் ஒரு பீப்பாய்க்கு $100 தாண்டியதால் பிப்ரவரி 28ஆம் தேதியன்று அறிவிக்கப்பட்ட எரிபொருள் விலை உயர்வு இலங்கையின் விலை நிர்ணய சூத்திரத்தை பின்பற்றிய போதிலும் அது பொதுமக்களின் கவலையை தீவிரப்படுத்தி எரிபொருள் நிலையங்களில் மக்கள் நீண்ட வரிசைகளில் காத்திருக்கும் நிலையை ஏற்படுத்தியது. எரிபொருள் விலை உயர்வால் ஏற்படுத்திய தாக்கங்களில் போக்குவரத்து கட்டணங்கள் உயர்வடைந்தமை, சிறப்பு அரசு விடுமுறைகள் அறிவிக்கப்பட்டன, உணவுப் பொருட்களின் விலை உயர்வு, தங்கத்தின் விலை மாற்றம் என்பன உருவாகி இருந்தன. மேலும் இலங்கையின் ஏற்றுமதி சார்ந்த விடயங்களில் சீர்குலைத்து வருவதை நாம் அவதானிக்க கூடியதாகவே இருக்கின்றது. மத்திய கிழக்கு ஏற்றுமதியில் ஒரு முக்கிய சந்தையாகவும் இன்றியமையாத இறக்குமதி ஆதாரமாகவும் இருப்பதால் ஏற்படும் இடையூறுகள் குறிப்பாக பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகின்றன. போர் அபாய நிலை காரணமாக சரக்கு அனுப்பும் நேரத்தை 10 முதல் 14 நாட்கள் வரை அதிகரித்துள்ளது. கப்பல் போக்குவரத்து தடைகளால் அதிகரித்த சரக்கு கட்டணங்கள் காரணமாக மார்ச் 2026 ஏற்றுமதி 5.8% வரை சுருங்கும் என்று கணிக்கப்பட்டது. ஐரோப்பா மற்றும் அமெரிக்காவிற்கான ஆடை மற்றும் ரப்பர் ஏற்றுமதிகள் போட்டித்தன்மை அதிக சரக்கு கட்டணங்கள் காரணமாக குறைந்து வருகின்றன. குறிப்பாக மத்திய கிழக்குக்கான முக்கிய ஏற்றுமதி பண்டமான தேயிலை மற்றும் ஆடை போன்ற முக்கிய துறைகளில் சுமார் 25% ஏற்றுமதி செய்ய பணம் செலுத்துவதில் இருக்கின்ற சவால்கள் எதிர்கொள்கின்றன. ஈரானில் ஏற்பட்ட நாணய மதிப்புச்சரிவு மற்றும் வங்கித்துறை இடையூறுகள் காரணமாக புதிய வரவுகள் முடங்கியுள்ள நிலையில் சந்தைகள் குறைந்து சிறுபோக தேயிலை விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்படுகின்றார்கள். அத்தோடு வெளிநாட்டிலிருந்து எமது நாட்டிற்கு அனுப்பப்படும் பணம் அந்நிய செலாவணியின் மிக முக்கியமான ஒன்று ஆதாரமாகும். இதன் விளைவாக வெளிநாட்டில் இருந்து வரும் பணத்தின் இழப்பு மில்லியன் கணக்கான குடும்பங்களை நேரடியாக பாதிக்கும் ஒரு பொருளாதார மற்றும் மனிதாபிமான நெருக்கடியாக அமைந்தும் இருக்கின்றது. தற்போது நாட்டின் மீட்சியின் முதன்மை காரணியாக விளங்குவது சுற்றுலா பயணிகளின் வருகை. மத்திய கிழக்கு போரால் கடுமையான சவால்களை எதிர்கொள்ள
எதிர்கொள்கின்றது. விமான போக்குவரத்து நிறுத்தம் மற்றும் வான்வெளி மூடல் ஆகியவை இணைப்பை தடை செய்வதால் மேற்கத்திய சுற்றுலா பயணிகளில் 60% அதிகமானோர் வளைகுடா மையங்கள் வழியாக பயணிக்கின்றார்கள். மேலும் இலங்கையின் பௌதிக பாதுகாப்பு இருந்த போதிலும் மேற்கத்திய பயணிகள் பெரும்பாலும் மத்திய கிழக்கு மற்றும் இந்திய பெருங்கடலை ஒரே ஆபத்து மண்டலமாக கருதுவதால் தங்கள் பயணங்கள் ரத்து செய்யப்படுகின்றன என்றும் சுற்றுலாவில் ஏற்படும் மந்த நிலை அந்நிய செலாவணி வரவை உடனடியாக குறைத்து சுற்றுலா விடுதிகள், போக்குவரத்து மற்றும் சேவை துறைகளில் இருக்கின்ற வேலைவாய்ப்பை பாதித்தும் இருக்கின்றது. இதன்படி இலங்கையின் தற்போதைய நிலை என்பது சவால்களும் நம்பிக்கைகளும் கலந்த ஒரு திருப்பு முனையாகும். கடந்த சில ஆண்டுகளில் நாடு எதிர்கொண்ட கடும் பொருளாதார நெருக்கடி மக்களின் அன்றாட வாழ்க்கையில் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்திய போதிலும் தற்போது நாடு மெல்ல மெல்ல மீட்சியை நோக்கி நகர்ந்து வருகின்ற நிலையில் மத்திய கிழக்கு போர்ச்சூழல் இதற்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாகவும் தடையாகவும் இருப்பது எதிர்கால பொருளாதார நிலை குறித்த கேள்விகளை எழுப்பியும் இருக்கின்றது. இப்படி இவையொரு புறம் இருக்க, மத்திய கிழக்கு மோதலை முடிவுக்கு கொண்டு வரும் பேச்சுவார்த்தைகளுக்கு பாகிஸ்தான் வழிவகை செய்யும் என்று ஈரானும் அமெரிக்காவும் நம்பிக்கை தெரிவித்துள்ளதாக பாகிஸ்தான் வெளியுறவு அமைச்சர் இசாக் டார் கூறியிருக்கின்றார். எதிர்வரும் நாட்களில் இரு தரப்பினருக்கும் இடையிலான அர்த்தமுள்ள பேச்சுவார்த்தைகளை நடத்துவதற்கும் அவற்றுக்கு வழிவகை செய்வதற்கும் பாகிஸ்தான் பெருமை கொள்ளும் என்றும் அவர் கூறியிருக்கின்றார். இருப்பினும் ஈரான் அல்லது அமெரிக்கா அமைதி பேச்சுவார்த்தைகளில் பங்கேற்பதை உறுதிப்படுத்தியுள்ளனவா என்பது குறித்து எந்த குறிப்பும் இல்லை என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். பாகிஸ்தான், சவுதி அரேபியா, துருக்கி மற்றும் எகிப்து ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுக்கு இடையே இஸ்லாமாபாத்தில் நடைபெற்ற சந்திப்புகளில் முதல் நாளை தொடர்ந்து இசாக் டார் இந்த கருத்துக்களை தெரிவித்தும் இருக்கின்றார். டார் கூறியபடி அந்த பகுதியில் போரை விரைவாகவும் நிரந்தரமாகவும் முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியமான வழிகள் குறித்து அந்த குழு விவாதித்தது. அந்த பகுதியில் அமைதிக்கான பாகிஸ்தானின் முயற்சிகளுக்கு ஆதரவளித்த மூவருக்கும் அவர் தன்னுடைய நன்றியை தெரிவித்தும் இருக்கின்றார். சீன வெளியுறவு அமைச்சர் வாங்கி மற்றும் ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச் செயலாளர் ஆகியோரிடமும் பேசியதாகவும் அவர்கள் இருவரும் இந்த அமைதி முன்னெடுப்பிற்கு ஆதரவு தெரிவித்ததாகவும் டார் கூறியும் இருக்கின்றார். இன்று முன்னதாக பாகிஸ்தான் பிரதமருக்கும் சவுதி அரேபியாவின் வெளியுறவு அமைச்சருக்கும் இடையேயாக நடைபெற்ற சந்திப்பை தொடர்ந்து பாகிஸ்தான் ஒரு தனி அறிக்கையை வெளியிட்டும் இருக்கின்றது. அதில் பாகிஸ்தான் சவுதி அரேபியாவுடன் எப்போதும் தோளோடு தோள் நிற்கும் என்றும் அந்த நாடு கடைபிடித்த குறிப்பிடத்தக்க நிதானத்தை பாகிஸ்தான் பாராட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டும் இருக்கின்றது. தொடர்ச்சியாக மத்திய கிழக்கில் இருக்கின்ற அமெரிக்க இஸ்ரேலிய தலைவர்களை எமது தரப்பு குறிவைக்கும் என்று ஈரானிய புரட்சிகர பாதுகாப்பு படையின் செய்தி தொடர்பாளர் கூறியிருக்கின்றார். இது அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு ஒரு திகிலூட்டும் எச்சரிக்கை என்று ஈரான் தரப்பை மேற்கோள் காட்டி செய்தி வெளியிடப்பட்டும் இருக்கின்றது. அமெரிக்க மற்றும் இஸ்ரேலிய தலைவர்களை ஈரானிய ஆட்சி குறிவைக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. பதிலடி நடவடிக்கையாக இந்த பகுதியில் இருக்கின்ற அமெரிக்க மற்றும் சியோனிச ஆட்சி தளபதிகள் மற்றும் அரசியல் அதிகாரிகளின் இல்லங்களையும் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதிகளையும் குறிவைக்கும் என்று கூறியிருக்கின்றார். இது ஒரு மாதத்தை கடந்து மத்திய கிழக்கிலும் உலகிலும் குழப்பத்தை ஏற்படுத்தியிருக்கின்ற ஈரான் மீதான அமெரிக்க போருக்கு பதிலடியாகும் என்றும் அவர் கூறியும் இருக்கின்றார். இப்படி இருக்க நாட்டில் இன்னும் என்னெல்லாம் நடக்கப் போகின்றது என்று நாங்களும் பொறுத்திருந்து பார்க்கலாம். மீண்டும் மற்றொரு பதிவினூடாக சந்திக்கலாம். வணக்கம்.